பல நேரத்தில் சத்ரு நாள் குறிச்சிருக்கிறான்ல, அன்னைக்கு மாறுதல் நடக்கப்போ, அன்னைக்கு மரணம் அல்ல, அன்னைக்கு மாறுதல். கர்த்தர் அனுமதிக்கிறார். குழியில தூக்கி போட அனுமதித்தார். இந்த குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் சகோதரர்களுள்ள டிஸ்கஷன் நடக்கு. ஆமே ஆமே. என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இவனை எகிப்தியருக்கு வித்திரலாம், இல்லைன்னா யாக்கோபு யோசேப்பு அனுப்பி இருக்க மாட்டார். அங்க கொண்டு போகப்பட்டான், அங்க அனுப்பினார் என்று பைபிள்ல இருக்கு. கர்த்தர் அனுமதித்தது நன்மைக்கு. ஆமே. யோபுவை சாத்தான தொட அனுமதித்தார். எதுக்கு தெரியுமா? ஆமே. இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் 2 தரையா. இன்னைக்கு கர்த்தர் தொட அனுமதிக்கிறார்னா, நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 4 தலைமுறையை பார்க்கிறான். அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல. இன்னைக்கு சத்துரு கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா? இனி அவன் உங்க எல்லை பக்கமே. அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க, ஹாட்டா ஏதாவது வைக்கும். சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டுட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் கை வச்சுட்டான், தெரியாம கை வச்சுட்டான். ஐயோ, இனி யோபுவா டாபிக்க மாத்து, வேற போ. அடுத்த 10 பிள்ளைங்க வந்துட்டாங்க. யோபு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான். நான் இன்னும் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஹalleluya. கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள். நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பார்க்கிறோம், அனுமதிக்காததை பாருங்க. எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருன்னு வைங்களேன், விடல. கர்த்தர் சிலதை அனுமதித்திருக்கிறார், சிலதை அனுமதிக்கவில்லை. ஹalleluya.